Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெரகோட்டா ஜுவல்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட ஐடியாவில் நான் எப்படி ஜுவல்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஜுவல்ஸ் செய்கிறதுக்கு தேவையானது கிளே. அதை பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு எந்த கிளே வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். இதில் 2 டைப் ஆஃப் கிளே இருக்குது. என்னென்னா பாலிமர் கிளே, ஏர்டே கிளேன்னு இருக்குது. பாலிமர் கிளே அப்படிங்கிறது நீங்கள் ஜுவல்லரி செஞ்சு முடித்த பிறகு அதை பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாச்சும் அடுப்பில் வச்சு நீங்கள் சூடு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ராசஸ் தான் பாலிமர் கிளே. அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பேக் பண்ணுற ப்ராசஸை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். இப்போ ஏர் ட்ரை கிளே அப்படிங்கிறது நீங்கள் பேக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அது ஒரு 2 நாள் இல்லைன்னா ஒரு 3 நாள் கழிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஈரப்பதம் எல்லாம் அப்படியே காற்றுல எவாப்ரேட் ஆகி அது காஞ்சி போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு நான் எதை சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ஏர் ட்ரை கிளேயை தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த பேக்கிங் ப்ராசஸ் நல்லா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஈஸியாக பண்ணிடுவாங்க. இது நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜுவல்லரி பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஏர் ட்ரை கிளேயை யூஸ் பண்ணி நீங்கள் ஜுவல்லரி பண்ணுங்கள். அதில் ட்ரெயின் ஆகிட்டீங்க அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் அந்த பேக்கிங் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இந்த கிளேயை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 நாள் 3 நாள் கழித்து அது காஞ்ச பிறகு கூட நம்ம பேக்கிங்கும் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு நம்ம பிகினர்ஸ் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு அது இதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம். ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஈரப்பதெல்லாம் நிச்சயமாக போயிருக்கும். ஸோ அந்த இது முடித்த உடனே நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த கிளேயில் யூஸ் பண்ணி ஒரு கம்மல் செஞ்சுருக்கேன். அது இந்த பத்தி குச்சி இருக்குல்ல, அதை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். எந்த டூல்ஸும் நான் இதுக்கு யூஸ் பண்ணல. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ரீஃபில் எடுத்திருக்கேன், அப்புறம் பிளேடு, இதை வச்சு தான் நான் எல்லாமே பண்ணுறேன். ஸ்டார்டிங்கே நீங்கள் அந்த மாதிரி டூல்ஸ் வாங்க வேண்டாம். ஓரளவு ஒரு 10 கம்மல் பண்ண பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் டூல்ஸ் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு இயரிங்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது ஜுவல் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இயரிங்ஸ் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். அதனால் இயரிங்ஸ் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன இயரிங்ஸாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு ட்ரெயின் ஆகிறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதுதான் நான் செஞ்ச இயரிங்ஸு. சின்னதாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணியிருந்திருக்கேன். இது எல்லாமே நான் பண்ணது தான். பெயிண்ட் மட்டும் பண்ணணும். பெயிண்ட் பண்ணி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போட்டு விடுறேன். இதை நான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ என்னென்ன டூல்ஸ் கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். கிளே வேணும். ஏர் ட்ரை கிளே எடுத்துக்கோங்க. இது ஆன்லைனில் இருக்குது. நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை நான் போட்டுறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த கிளே எப்படி இருக்கும்னா உள்ளே ஈரப்பதத்தோடு தான் இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் நீங்கள் போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அது ட்ரை ஆயிரும். ஏன்னா இது ட்ரை கிளே அப்படிங்கிறதுனால ட்ரை ஆயிரும். அடுத்தது மோல்டிங்க்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஜும்கா மோல்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் ஜும்காவில் மோல்டு பண்ணுறீங்கன்னா இந்த மோல்டு கண்டிப்பாக தேவை. பட் ஜும்கா இல்லாமல் வேறு டைப்பில் பண்ணணும் அப்படின்னா இந்த மோல்டு தேவையில்லை. அப்புறம் நிக்ரோம் ஒயர். இதில் சில்வர்லேயும் இருக்குது, இந்த கோல்டன் கலர்லேயும் இருக்குது. என்ன கேட்டால் இந்த சில்வர் ரொம்ப பெட்டர். இந்த ஒயர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த ஒயர் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது அந்த ஒயரை கட் பண்ணுறதுக்கு இந்த இதுவும் கட்டிங்கும் கண்டிப்பாக தேவை. கட்டரும் கண்டிப்பாக தேவை. ஸோ கட்டர். அடுத்தது ப்ளேயர். இது இதில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இல்லை கம்பியை நம்ம வளைக்கிறதுக்கு, அந்த ஒயரை வளைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் ஒரு ரோலர் வேணும் கண்டிப்பாக. ரோலர் நம்ம ஆன்லைனில் வாங்கணும், அந்த மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட சப்பாத்தி கட்டை இருந்துச்சுன்னா அந்த கட்டையே நீங்கள் ரோலராக யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.